மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். சிரிக்கிறேன். மெசேஜ் யாரு பையன் பசங்க பூஸ்டர் பார்க்க போட்டு சும்மா அதை நானும் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருந்தேன். ஒன்றும் இல்லை. போய் சொல்லுவீங்களா? பொய்யா அம்மா தாயே SMS வந்துருக்குன்றல நான் என்னம்மா போய் சொல்ல போகிறேன்? இல்லை, ஒரு எஸ்எம்எஸ்ஸே ஷேர் பண்ண முடியலையே, எப்படி லைஃப் நிறுத்துமா, நீ எந்த லெவலுக்கு போகிறேன்றது தெரியும், நான் படித்தே காமிச்சிடுறேன். 2012 டைரக்டர் பாண்டிராஜ் இயக்கத்தில் வெளியான மெரினா படம் மூலமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமானவர் தான் நடிகர் சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயனுக்காகவே இந்த மெரினா படத்தை பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில படத்தோட ரிஹர்சல் வீடியோவை பசங்க ப்ரொடக்ஷன் சமீபத்தில் சிவகார்த்திகேயனோட பர்த்டே ஸ்பெஷலா சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. பழைய விஜய் டிவி சிவகார்த்திகேயனை மறுபடியும் பார்க்கறது சந்தோஷமா இருக்குன்னு பலருமே கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு வராங்க. மெரினால தொடங்கின சிவகார்த்திகேயனோட திரைப்பயணம் கிட்டத்தட்ட 14 வருஷம் கடந்து போயிட்டு இருக்கு. பல வெற்றி படங்களை கொடுத்த சிவகார்த்திகேயன் இப்போ கமல்ஹாசன் தயாரிக்கிற செய்யோன் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த வருஷம் அக்டோபர் மாசம் செய்யோன் படம் வெளியாக இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் கிராமத்து கதைக்களத்துல நடிக்க இருக்கிறதுனால மக்கள் மத்தியிலும் பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. செய்யோன் படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம்.